ஹலோ வணக்கம், வெல்கம் டு விட்டா சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ராயல் ஹிமாலயன் 450 பைக்கை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ரோட்டில் இருக்க ராயல் என்ஃபீல்டு ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் அந்த 450 ஹிமாலயன் பைக்கை வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். நான் 450 ஹிமாலயன் டெஸ்ட் ட்ரைவுக்கு ஆன்லைன்லேயே புக் பண்ணுறதுனால அவங்களே கால் பண்ணி இந்த டைமில் வந்து வர சொன்னாங்க. ஸோ அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நான் உள்ள ஷோரூம்குள்ளே விசிட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் பைக் தான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் உள்ளே வந்து ஹிமாலயன் பைக்ஸ் இல்லை. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து ஸ்டாக்ஸ் எதுவும் வந்து வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மற்ற பைக் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஸ்டாக் அவைலபிளில் இருந்துச்சு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹிமாலயன் வந்து 450 வந்து டெஸ்ட் ட்ரைவில் அவைலபிளில் தான் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் இப்போ லான்ச் ஆகிருக்க 450 ஹிமாலயன். ஸோ இது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. டிசைன் வைஸ் வந்து பக்காவாக கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் மேஜரான அப்டேட் ஹிமாலயன் 411 கம்பேர் பண்ணும்போது ஒரு லிக்விட் கூல்டு என்ஜின், அது இல்லாமல் இதில் யூஸ் பண்ணியிருக்க டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு. ஸோ ஒரு மேஜரான அப்டேட்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயனுக்கு. இந்த 450 ஹிமாலயனை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வந்த எல்லா பேருமே பார்த்தோன்னே வந்து சொல்கிற ஒரே ஒரு ஃபீலிங் வந்து என்னென்னா, குதிரை மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்க்கும்போதே வந்து ஒரு அமேசிங்கான ஃபீலை வந்து கொடுக்குது இந்த பைக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் அவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதேமாரி ரியரில் எங்கடா டெயில் லைட் காணோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க. டெயில் லைட் வந்து இண்டிகேட்டர்ஸோடு கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, அதேமாரி யூனிக்காகவும் இருக்குது இந்த வெஹிக்கிளுக்கு. ஓகே, இந்த வண்டியோட ஓவரால் ஸ்பெக்கை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 452cc லிக்விட் கூல்டு இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டுவல் ஓவர்ஹெட் கேம் கொண்ட இன்ஜின் இது. ஸோ இது வந்து 6 ஸ்பீட் கியர் டிரான்ஸ்மிஷனில் ரன் ஆகுது. இதை ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்னு பார்க்கும்போது இது வந்து 40 PS பவர் 8000 RPMலையும் 40 Nm டார்க் வந்து பார்த்திங்கன்னா 5500 RPMலையும் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த இன்ஜினுக்கு வந்து நேம் வந்து பார்த்திங்கன்னா ஷெர்பா அப்படிங்கிற நேம் வந்து ராயல் என்ஃபீல்டு சைட்லேருந்து வந்து தந்திருக்காங்க. இந்த இன்ஜினை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ட்வின் ஸ்பார் ஃப்ரேம் வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெட்டர் ஹேண்ட்லிங் வந்து தரும் அப்படின்ற மாரி ராயல் என்ஃபீல்டு சைட்லேருந்து சொல்கிறாங்க. அதுவும் வந்து ஸ்டாண்டிங் பொசிஷனில் வந்து இந்த பைக்கை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது பெட்டர் ஸ்டெபிலிட்டி வந்து கிடைக்கும் அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. இந்த வருஷன் ஹிமாலயனில் பார்த்திங்கன்னா 10 mm வரைக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷன் ஹிமாலயனில் வந்து 220 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இருந்தது. இதில் வந்து 230 mm வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃப்ரண்ட்டு ஃபோர்க் வந்து பார்த்திங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோர்க்கு ஷோவாவோடது. ஸோ மார்க்கெட்லேயே ஒரு லீடிங் பிராண்டு. ஸோ அந்த சஸ்பென்ஷனோட சேர்த்து நம்ம வந்து அதை ஃபோர்க்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாரி ஃபெண்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்க்கோட கவர் ஆகிற மாரி கொடுத்துருக்காங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அது ஒரு ஆஃப் ரோட் பைக்குங்கிறதுனால இதுமாரி கவர் பண்ணி கொடுத்தது ஒரு பெஸ்ட்டான விஷயம். அது இல்லாமல் ரியரில் இருக்க சஸ்பென்ஷன், ரியரில் வந்து பார்த்திங்கன்னா மோனோ சஸ்பென்ஷன். இது வந்து பைலிங்க்கு. இது வந்து 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷனு. நம்ம ப்ரீலோடாக வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை 2 சஸ்பென்ஷனுமே 200 mm ட்ராவல் ஆகும். நம்ம வீல்ஸ்ன்னு பார்க்கும்போது 19/19 21 inch வீல் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு டியூப்லெஸ் டயரு. பட் இது வந்து டியூப் டயரோட தான் இப்போ வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன்னா, இது வந்து ஸ்போக் வீல்ஸு. இதிலே வந்து கிராஸ் செக்ஷன் வந்து ஸ்போக் வீல்ஸும் இருக்குது. ஸோ கிராஸ் செக்ஷன் ஸ்போக் வீல்ஸ் வந்து டியூப்லெஸ் டயர் வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் கிராஸ் செக்ஷன் ஸ்போக் வீல்ஸ் வந்து இப்போ வந்து நமக்கு ரேலி எடிஷனில் வந்து தந்தாங்கன்னா, ஸோ நம்ம இதே டயரை வந்து நம்ம அந்த வீல்ஸுக்கும் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேணாம். ரியரில் பார்க்கும்போது நமக்கு 140/80 17 செக்ஷன் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 டயருமே பார்த்தீங்கன்னா சியேட்டில் வர கிரிப்ட்ராட் ஸ்டீல் ஆரின்னு சொல்லிட்டு மாடலு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அது வந்து டியூப்லெஸ் டயர்ஸு. இதை ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஸ் செக்ஷன் ஸ்போக் வீல்ஸில் அப்படியே நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. செயின் ஸ்ப்ராக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஐடி பிராண்ட்லேருந்து இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இந்த 450 ஹிமாலயனுக்கு ஸ்பெஷலாக. இதில் கொடுத்துருக்க பிரேக்கிங் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து 320 mm டிஸ்க் பிரேக்ஸு, ரியரில் பார்க்கும்போது நமக்கு வந்து 270 mm டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. பட் வந்து எனக்கு
இதில் வந்து ஒரு 4 பிஸ்டன் கேலிபர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும்னு தோணுது. ரியரில் வந்து டுவல் பிஸ்டன், ஃப்ரண்டில் வந்து 4 பிஸ்டன் கேலிபர்ஸ் கொடுத்துருக்கலாம். டுவல் பிஸ்டனில் மட்டும்தான் அது வந்து வருது. இப்போ இந்த பைக்கில் அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா இதோட சீட்டோட ஹைட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே லாக் செட்டப் இருக்கும். ஸோ அந்த இதை லாக்கை வந்து ஓப்பன் பண்ணிட்டு சீட்டை வந்து கழட்டிடுங்க. ஸோ சீட்டை கழட்டிட்டிங்கன்னா சீட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரப்பர் புஷ் டைப்பில் வந்து 2 லாக் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லாக்கை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு மூவ் பண்ணிங்கன்னா போதும். மூவ் பண்ணி 2 லாக் செட்டப் வந்து கொடுத்துருப்பாங்க. 2 செட்டில் வந்து நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி லாக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். 2 லாக் இருக்கும் ஃப்ரண்ட்டில், தென் வந்து பேக்கில் ஒன்று இருக்கும். ஸோ அது 2யுமே நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கணும். அப்படி மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக 805 mm இருக்க சீட் ஹைட்டு நார்மலாக உங்களுக்கு 845 mm வரைக்கும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு இதோட சீட் ஹைட்டை வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சில இதெல்லாம் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து சீட்டை கழட்டி இதோட ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சீட்டோட குஷனிங்கும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பழைய ஹிமாலயன் டைப்லேயே தான் இதுலேயும் வந்து சாஃப்டாக தான் கொடுத்துருக்காங்க சீட் குஷனிங்கு. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 17 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருந்த ஹிமாலயனில் பார்த்திங்கன்னா 15 லிட்ரு. ஸோ இதில் வந்து 2 லிட்டர் வந்து எக்ஸ்ட்ரா தான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டேங்க்குக்கு அடியில் தான் பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரிவரை கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஏர் ஃபில்டரில் வந்து வாட்டர் வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த ஏர் ஃபில்டரை டேங்க்குக்கு அடியில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அட்வென்ச்சர் பைக்குங்கிறதுனால லோட் கேரிங் கெப்பாசிட்டிஸும் நிறையவே கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து 7 kgs வரைக்கும் நீங்கள் வந்து லோட் கேரி பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃப்ரண்ட்லேயும் பார்த்திங்கன்னா லோட் கேரிங் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராயல் என்ஃபீல்ட் சைட்லேருந்து லோட் கேரிங்க்கு நிறையா வந்து அக்சசரிஸும் தராங்க. பேனியர் பாக்ஸஸ்ஸு, தென் வந்து பேக்ஸு, இதுமாரி நிறையா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வண்டியில் இருக்க ரேடியேட்டர் கார்டு, சம் கார்டு இது எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் வருது. இதை வந்து நீங்கள் ஆப்ஷன்லாம் வந்து அலுமினியம் சம் கார்டு ப்ளஸ் வந்து அலுமினியம் ரேடியேட்டர் கார்ட்ஸ் எல்லாமே ஆப்ஷன்லாம் நீங்கள் வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்இடி விசிபிலிட்டி நைட் டைமில் சூப்பராக இருக்குது. ஏன்னா நான் நைட்டு வந்தேன். ஸோ அப்போதைக்கு வந்து பார்க்கும்போது நைட்டு விசிபிலிட்டி சூப்பராக இருந்துச்சு. அப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியலை. எல்இடி இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இடத்துல. ஸோ வந்து இதில் வந்து ஹசார்ட் லேம்பும் இருக்குது. ஸோ ஹசார்ட் லேம்ப் போட்டு ரியரில் வியூ காட்டுறேன் பாருங்கள். இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த டைமு. ஸோ இதில் வந்து நீங்கள் மொபைல் கனெக்ட் பண்ணிட்டு நேவிகேஷனும் இதிலே நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். தென் வந்து ட்ரிப் 1, ட்ரிப் 2, ஃபியூல் ரேஞ்சு பார்த்துக்கலாம். ஃபியூல் ரேஞ்சு எவ்வளோ போகலாம் அப்படிங்கிற ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது. தென் வந்து ஃபியூல் எக்கானமி, ஃபியூல் கன்சப்ஷன் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ கொடுக்குது அப்படிங்கிறது. பேட்டரியோட வோல்டேஜ் பர்சன்டேஜு, சர்வீஸ் டியூரேஷனு, தென் இன்ஜின் டெம்பரேச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுமாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ரைடிங் மோட்ஸ் இதில் பார்த்திங்கன்னா ரைடிங் மோடு வந்து பெர்ஃபார்மன்ஸ் மோடு இருக்குது, பெர்ஃபார்மன்ஸு எக்கோ மோட் இருக்குது. அதிலே வந்து பெர்ஃபார்மன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ரியர் ஏபிஎஸ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் தான். தென் வந்து எக்கோவில் வந்து ஏபிஎஸ் ஆன் பண்ணி ஓட்டுறது இருக்குது, ஏபிஎஸ் ஆஃப் பண்ணுறதும் இருக்குது. ஸோ 2 ஆப்ஷன் வந்து தராங்க. அதை அக்சஸ் பண்ண ஜாய்ஸ்டிக் டைப்பில் வந்து பட்டன் கொடுத்தது ரொம்பவே சூப்பராக இருக்குது. தென் இதில் இருக்க ஹேண்டில் பார்னு பார்க்கும்போது நல்ல ஒய்டரான ஹேண்டில் பார் தந்துருக்காங்க. அதில் இருக்க ஸ்விட்சஸ்ஸு, பட்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான பட்டன்ஸ் அண்ட் ஸ்விட்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போத்துக்கு வந்து இதில் வந்து ஹைட்டு வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்கவங்க வந்து மேனேஜபிளாக அது வந்து உட்கார முடியும் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 5'7". ஸோ என்னோடய ஹைட்டுக்கு இது எப்படி இருக்குது, பேலன்ஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்க்கணும். பாதி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டாண்டர்டு இருக்குது. ஸோ வந்து இப்போ 5'6" கூட தாராளமாக ஓட்டலாம். இப்போ வந்து அவங்க வந்து மேனேஜபிளாக அந்த வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணலாம். சைலன்சரோட பீட் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேளுங்க.
ஸோ ரோட் சைடில் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். பவர் வந்து வேறு லெவலில் இருக்குது. நம்ம 411 சிசி ஹிமாலயனை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து டபுள் மடங்காக அதில் வந்து பவர் வந்து நம்மளால் எதிர்பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் வந்து 411ஓட கம்பேர் பண்ண முடியாது. அது வந்து உங்களுக்கு ஒரு அப்ரைடான பொசிஷனில் இருந்துச்சு. இது கொஞ்சம் ஃபார்வர்ட் மோஷனில் வந்து இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் வந்து பவர் டெலிவரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஹேண்ட்லிங்கும் பக்காவாக இருந்துச்சு. இதில் அட்வான்ஸ்டாக ரைட் பை ஒயர் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டிக்கு நம்ம சிட்டி ரைடிங்னு பார்க்கும்போது சிட்டி ரைடிங்கில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹீட்டிங் இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கும் போதே எனக்கு வந்து அந்த ஹீட்டிங் வந்து நார்மலாக ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் ரைட் பண்ணியிருப்பேன். அதிலே வந்து அந்த ஹீட்டிங் இஷ்யூ வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக சிட்டி ரைடிங்க்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும்னா சிட்டி ரைடிங்க்கு அதை வந்து யாருமே ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஒரு அட்வென்ச்சரான ஒரு ஆஃப் ரோட் ரைடிங்கு நீங்கள் வந்து லாங் போகிறீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை கம்பேர் பண்ண வேணால் அந்த வெஹிக்கிளை வந்து சூஸ் பண்ணிடலாம். தென் இதில் இருக்க பிரேக்கிங், சஸ்பென்ஷன் அதெல்லாம் வந்து எந்த விதத்துலையுமே அதில் வந்து குறைய சொல்ல முடியாது. எல்லாத்துலேயுமே வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் வந்து பக்காவாக இருக்குது. 2 பிரேக்கிங்குமே ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பிரேக்கிங் இருக்குது. அதே மாதிரி சஸ்பென்ஷன் சிஸ்டமும் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும்போது கூட அந்த ஃபீலே நமக்கு தெரியாத லெவலுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 கலர் வேரியண்ட்ஸில் வந்து அவைலபிள் நமக்கு கிடைக்குது. ஸோ 5 கலர் வேரியண்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் தான் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா காசாக் ப்ரௌனு அது வந்து 3,23,000 ப்ரைஸில் நமக்கு வந்து ஆன் ரோட் ப்ரைஸில் வந்து கிடைக்குது. இதே அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லேட் ஹிமாலயன் சால்ட்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 3,28,750 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்குது. அடுத்து வந்து உங்களுக்கு காமட் ஒயிட் இது வந்து பார்த்திங்கன்னா 3,34,000ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வருது. தென் வந்து உங்களுக்கு டாப் மாடல் தான் வந்து ஹெனல் பிளாக். ஸோ இது வந்து 3,40,000ங்கிற ப்ரைஸ் பாயிண்டில் உங்களுக்கு வந்து இது வந்து சேலுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் ஸ்லேட் ஹிமாலயன் சால்ட் அண்ட் ஸ்லேட் பப்பி ப்ளூ இந்த 2 கலர்ஸும் பார்த்திங்கன்னா சேம் ப்ரைஸ் பாயிண்டில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச முக்கியமான ஃபீச்சர்ஸு அண்ட் டீட்டெயில்ஸை வந்து நான் உங்கள் கூட வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபீச்சர்ஸு எதுவும் வந்து ஹிடன் ஃபீச்சர்ஸ் எதுவும் உங்களுக்கு இந்த வண்டியில் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது இல்லாமல் நான் இல்லாமல் மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.